மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு அருகே உள்ள அண்ணாநகர் விளக்கு பகுதியை சேர்ந்தவர் 60 வயதான சென்றாய பெருமாள். இவர் ராணுவத்தில் 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். ஒரு மகனும் மகளும் உள்ளனர். அவர்களுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வரும் நிலையில் சென்றாய பெருமாள் சிதம்பர விளக்கு பகுதியில் மலையடிவாரத்தில் உள்ள அவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் தனது மனைவி சரஸ்வதியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் சென்றாய பெருமாள் நேற்று இரவு வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களை வாங்கிக் கொண்டு தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது மலையடிவாரத்தில் இருந்து திடீரென வந்த ஒரு கரடி சென்றாய பெருமாளை இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளது. இதில் அதிர்ச்சி அடைந்த சென்றாய பெருமாள் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கரடியுடன் போராடியுள்ளார். ஆனால் அந்த கரடி சென்றாய பெருமாளின் கண்களை தாக்கியதால் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். அதன் பின்னர் அந்த கரடி அவர் உயிர் போகும் வரை தாக்கிவிட்டு காட்டுக்குள் சென்று மறைந்து விட்டது. இன்று காலை தோட்டத்தில் பகுதியில் வந்த அக்கம் பக்கத்தினர் சென்றாய பெருமாள் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர் கிடந்த பகுதிக்கு அருகே கரடியின் கால் தடம் காணப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மயிலாடும்பாறை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்த சென்றாய பெருமாள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் சிதம்பர விளக்கு பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவம் இப்பகுதியில் இதுவரை நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.